இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வாய் ரொம்ப நீளுது. தெரியாம தான் கேக்குறேன். இப்படி சும்மா உட்கார்ந்து சாப்பிட வெக்கமா இல்ல? நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொடு. அதுக்கப்புறம் பார் உன்னை எங்க வச்சு பாத்துக்கிறேன்னு. எதுக்கு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் குடிச்சு கும்மாலம் போட்டு கண்டவ கூட ஊர் சுத்தி செலவு பண்ணிட்டு வரதுக்கா? நான் இப்ப கேட்டாலும் திரு கொடுப்பான். ஆனா ஏன் கூட வாழ்றதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்ல. பணம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அதனாலதான் நான் இத பத்தி திரு கிட்ட பேசவே இல்ல. ஆம்பளையா இருந்தா சொந்த கால்ல நிக்கணும். நான் ஆம்பளைதான், நீ பொம்பளையே இல்லன்னு சொல்லு. எனக்கு பொண்டாட்டியா இருக்க அருகதை உனக்கு இல்ல. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க வக்கு இல்லன்னு சொல்லு. எத்தனை வாட்டி டிவோர்ஸ் கேட்டிருப்பேன், கொடுத்தியா நீ? இதுக்கு மேல என்ன பத்தி தப்பா பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்கா ஒரு வேலைக்கு போக துப்பில்ல. உங்க வீரத்தெல்லாம் என்கிட்டயே காட்டுங்க. ஏய் உன்ன ஐயோ காவேரி, என்ன பாத்துமா என்னாச்சுமா? என்னாச்சு அத்தை? என்னமா ஆச்சு? எதுக்கு ஏன் அழற? அழறீங்க? சொல்லு காவேரி. அத்தை அழுறத நிறுத்துங்க அத்தை. சொல்லுங்க அத்தை, ஏன் அழறீங்க? உன் அத்தை அலறதுக்கு நான் தப்பா காரணம். திரு, இத்தனை நாள் எனக்குள்ள இருந்த வேதனையை என் மனசுக்குள்ளேயே நான் புதைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை உன் அத்தை புரிஞ்சுக்கல. அதான் கோவத்துல 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அதுக்கு அலறா. பிசினஸ் நல்லா பண்ணி உன் அத்தையை நல்ல பொசிஷன்ல வச்சுக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா திரு? ஆனா நான் என்ன பண்றது? என் நேரம் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆனா அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கல. இந்த வீட்டுல இருக்க உரிமை கூட எனக்கு இல்லைன்னு பேசுறான். நான் என்ன பண்ணட்டும்? அதான் கோவத்துல நானும் திட்டிட்டேன். அதனாலதான் உன் அத்தை அலறா. நான் என்ன பண்ணாலும் எல்லாமே எனக்கு நஷ்டம் தான் ஆகுது. நான் என்ன பண்ணட்டும்? மாமா, இனிமே நீங்க புதுசா எந்த பிசினஸும் பண்ண வேண்டாம். நாளையில இருந்து நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்க. உங்க படிப்பு தகுதிக்கு ஏத்த வேலையை நான் தரேன். நான் கவிதா அத்தை கிட்ட சொல்றேன், நீங்க உங்களை ஆபீஸ்ல வந்து பாருங்க. சரி திரு, நீ எதை என்ன புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறிய? ரொம்ப தேங்க்ஸ் திரு. மாமா, நமக்குள்ள எதுக்கு மாமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? அத்தை கிட்ட போய் பேசுங்க. சரி. வா.